இஸ்லாமிய நாட்காட்டியின் கடைசி மாதமான துல் ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் உலகிலேயே மிகச் சிறந்த நாட்களாகும். ரமலான் மாதத்தின் கடைசி 10 இரவுகள் எவ்வாறு மகத்துவமிக்கவையோ, அதேபோல் துல் ஹஜ் மாதத்தின் முதல் 10 பகல் பொழுதுகள் அளப்பரிய நன்மைகள் நிறைந்தவை என்று மார்க்க அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த நாட்களின் மகத்துவத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. அல்லாஹ் குரானில் இந்த நாட்களின் மீது சத்தியம் செய்து இதன் கண்ணியத்தை உணர்த்துகிறான். விடியற்காலையின் மீது சத்தியமாக, இன்னும் 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று கூறுகிறான். இங்கு 10 இரவுகள் என்பது துல் ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களை குறிக்கிறது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு கசீர் உள்ளிட்ட முன்னணி குர்ஆன் விரிவுரையாளர்கள் விளக்கியுள்ளனர். மேலும் மற்றுமொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், குறிப்பிடப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வின் பெயரை அவர்கள் துதிப்பதற்காக. இந்த குறிப்பிடப்பட்ட நாட்கள் என்பது துல் ஹஜ்ஜின் முதல் 10 நாட்களாகும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துல் ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களை விட சிறந்த நாட்கள் இவ்வுலகில் வேறு எதுவும் இல்லை என்று கூறினார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த துல் ஹஜ் முதல் 10 நாட்களில் செய்யப்படும் நற்செயல்களை விட அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான நற்செயல்கள் வேறு எந்த நாட்களிலும் இல்லை என்று கூறினார்கள். அப்போது தோழர்கள், அல்லாஹ்வின் பாதையில் ஜிகாத் அறப்போர் செய்வதை விடவுமா எனக் கேட்டனர். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், அல்லாஹ்வின் பாதையில் ஜிகாத் செய்வதை விடவும்தான். ஆனால் தனது உயிரையும் பொருளையும் பணயம் வைத்து புறப்பட்டு பிறகு அவற்றில் எதையுமே திரும்பக் கொண்டு வராமல் அனைத்தையும் தியாகம் செய்து ஷஹீதானவரை தவிர என்று கூறினார்கள். இந்த நாட்களின் தனிச்சிறப்புகள் என்னவென்றால், இமாம் இப்னு ஹசர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், துல் ஹஜ்ஜின் 10 நாட்களுக்கு இருக்கும் சிறப்பம்சத்திற்கு காரணம் இதில் இஸ்லாத்தின் மிக முக்கிய கடமைகளான தொழுகை, நோன்பு, தர்மம், சதக்கா மற்றும் ஹஜ் ஆகிய அனைத்தும் ஒன்று சேருகின்றன. இது வேறு எந்த நாட்களிலும் சாத்தியப்படாது. இந்த 10 நாட்களில்தான் இஸ்லாத்தின் மிக முக்கியமான நாளான அரஃபா நாள் துல் ஹஜ் பிறை 9 வருகிறது. அன்றைய தினம் நோன்பு நோற்பது கடந்த 1 வருட மற்றும் வரவிருக்கும் 1 வருட பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது. மேலும் 10வது நாள் ஈதுல் அல்ஹா தியாகத் திருநாள் பெருநாளாகவும் குர்பானி கொடுக்கும் நாளாகவும் திகழ்கிறது. இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய நற்செயல்கள் குறித்து பார்ப்போம். அதிகமாக திக்ர் செய்தல், அல்லாஹ்வை துதிப்பதை, தஸ்பீஹ் அவனை பெருமைப்படுத்துவதை, தக்பீர் அவனை புகழ்வதை, தஹ்மீத் அதிகப்படுத்துங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்று கூற வேண்டும். நோன்பு நோற்றல் முதல் 9 நாட்களும், குறிப்பாக 9வது நாளான அரஃபா நாளில் நோன்பு நோற்பது சுன்னத்தாகும். நஃபில் தொழுகைகள் மற்றும் குர்ஆன் ஓதுதல், இரவு தொழுகை அதாவது தஹஜ்ஜுத் மற்றும் இதர நஃபில் தொழுகைகளை அதிகப்படுத்த வேண்டும். தர்மம் செய்தல், ஏழை எளியவர்களுக்கு வாரி வழங்க வேண்டும். பாவ மன்னிப்பு, இஸ்திஃபார், செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடம் முறையிட்டு மன்னிப்பு தேட வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க.